Welcome to CHA Club India. AEO, Authorized Economic Operator. பண்டைய காலத்திலிருந்தே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸு நம்ம நாட்டில் நடந்து வந்துட்டுருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உருவானதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கஸ்டம்ஸ் ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. நல்ல கம்பெனிஸ் இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸு பெருகி வர்றதுனால கேட்டகரிஸும் வளர்ந்து பலவிதமான சிக்கல்களும் உருவாகி வந்துட்டுருக்கு. இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு டைம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். அவங்களுடைய பொருளை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு பலவித சிக்கல்கள் வரும். அதில் ஒரு முக்கியமான சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஃபினான்ஷியல் லாஸ். இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம் தான் AEO. உலக அளவில் இருக்கிற கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் ட்வின் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒன்று அவங்களுடைய பார்டரில் வர அன்லாஃபுல் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணுறது, இரண்டாவது நல்ல ட்ரேடை ப்ரமோட் பண்ணி ஊக்குவிக்கிறது. குளோபல் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்ற ஒரு அம்சத்தில் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு யூனிக் அண்டு தே ஹேவ் தி வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் இருக்குது. அந்த பவர்ஸ் மூலிமா அவங்க சில டெக்னிக்ஸையும் கண்ட்ரோல்ஸையும் குளோபல் சப்ளை செயினில் புகுத்தி அவங்க நாட்டுக்கு தேவையான சுங்க வரியை விதித்து அதன் மூலம் அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் நாட்டோடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துறாங்க. இன்டர்நேஷ்னல் சப்ளை செயினில் பாதுகாக்கணுன்றதுனால வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் 2005 என்ன பண்ணுறாங்கன்னா சேஃப் ஃப்ரேம் ஒர்க் செட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமை அடாப்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த குளோபல் ட்ரேடை செக்யூர் பண்ணி அதை துரிதமாகவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெசிலிட்டேஷனையும் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அதில் மாடர்ன் சப்ளை செயினில் இந்த சேஃப் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டாண்டர்ட்ஸை புகுத்தி இதன் மூலமாக கஸ்டம்ஸுக்கும் பிஸ்னஸுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக இன்டர்நேஷ்னல் சப்ளை செயினை துரிதமாக நடத்துறதுக்கு இந்த சேஃப் ஃப்ரேம் ஒர்க்கை டிவைஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது 3 பில்லர்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் தான் இந்த AEO ப்ரோக்ராம், தட் இஸ் கால்டு ஆத்தரைஸ்டு எக்கனாமிக் ஆப்ரேட்டர். ஓவர் த இயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆகிடுறது. WCO என்ன பண்ணுறாங்கன்னா இந்த AEO ப்ரோக்ராமை அவங்க மெம்பர்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. மெம்பர்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம்ஸ் தே ஹேவ் டு ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு த பிஸ்னஸ்ஸு. இந்த பிஸ்னஸுக்கு கஸ்டம்ஸும் என்ன பண்ணணும்னா ரிவார்ட்ஸையும் அவங்களுக்கு அவார்ட் பண்ணணும். மார்ச் 2015 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 180 மெம்பர் இந்த WCOவில் இருந்திருக்காங்க. அதில் 125 பேர் வாலண்ட்ரிலி அந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டில் இன்டிமேட்டிங் தி WCO ஸ்டேட்டிங் தட்டு நாங்கள் இந்த ப்ரோக்ராமை இந்த சேஃப் ஃப்ரேம் ஒர்க்கை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவும் 2011 இந்த AEOன்ற ப்ரோக்ராமை நம்ம நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2005க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் இருக்கிற கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு காம்ப்ளைன்ஸ் ப்ரோக்ராமை ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வர்த்தகத்தை பண்ணின்னு இருக்காங்க. 2005க்கு முன்னாடி நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 1998 காலத்தில் தான் EDI அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அது மூலியமாக தான் பில் ஆஃப் என்ட்ரியும் ஷிப்பிங் பில்லும் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் க்ரீன் சேனல் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டியை நம்ம கஸ்டம்ஸு நம்ம இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா நிறைய டாக்குமெண்ட்ஸு ஃபைல் பண்ணுறவங்க, நிறைய கஸ்டம்ஸ் டியூட்டி ரெவன்யூ கட்டுறவங்க, அப்படி சில பல கண்டிஷன்ஸை வச்சு அந்த க்ரீன் சேனல் ஃபெசிலிட்டியை அந்த பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம கவர்மெண்ட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டில் துரிதமாக எல்லா வேலையும் டிஜிட்டலாக நடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த AEO ப்ரோக்ராமை ஃபுல் ஃப்ளெஜ்டாக
இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் 2005 2011 வரைக்கும் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏசிபி அப்படின்றது அக்ரெடிட்டட் கிளைண்ட் ப்ரோக்ராம். அதுவும் எப்படின்னா நம்பர் ஆஃப் வால்யூமு, நிறைய டியூட்டி கட்டுறவங்க, கஸ்டம்ஸுக்கு ரெவென்யூ யார் ஜாஸ்தி பே பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கேட்டகரி இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு அந்த ஏசிபி அப்படின்ற சர்டிஃபிகேஷனை அவார்ட் பண்ணுறாங்க. அவங்களும் சில பெனிஃபிட்ஸை அதன் மூலமாக அடைஞ்சின்னு வராங்க. இப்படியே 2011 அப்புறம் இந்த ஏசிபியையும் ஏஇஓயையும் ஒரு டியூவல் ப்ரோக்ராமாக கொண்டு வந்து இதுலேருந்து அதை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏஇஓவை ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ப்ரோக்ராமாக நம்ம நாட்டுக்கு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறாங்க. இந்த லைட் ஆஃப் ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இந்த எக்ஸிஸ்டிங் ஏசிபி ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது இல்லையா, அதோடு சேர்ந்து சில விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணி சில ஃபெசிலிட்டிஸையும் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்கோயிங் ஏஇஓ ப்ரோக்ராமோட அப்படியே கொண்டு போயிடுறாங்க. இந்த ஏஇஓ ப்ரோக்ராமை யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தே ஹாவ் டு டெமான்ஸ்ட்ரேட் ஸ்ட்ராங் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இன் தேர் சப்ளை செயின் ஆக்டிவிட்டி. அடுத்தது இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வித் ரெகார்ட் டு கார்கோ செக்யூரிட்டி, பில்டிங் செக்யூரிட்டி, ப்ரெமிசஸ் செக்யூரிட்டி, லீகல் காம்ப்ளையன்ஸு. லீகல் காம்ப்ளையன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஷோகாஸ் நோட்டீஸும் லாஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்திருக்கக்கூடாது. ஷோகாஸ் நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளாண்டஸ்டைன் ரிமூவல், கொல்யூஷன், ஃப்ராடு, ஃபோர்ஜரி, ஸ்மக்லிங், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு எஸ்சிஎனை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஇஓ ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி ஒரு கம்பெனியோடைய எம்ப்ளாயீஸு ஏதாவது ஒரு விஷயத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாகவோ இல்லை அலைடு ஆக்டில் உங்களுக்கு ஏதாவது ப்ராசிக்யூஷன் இனிஷியேட் பண்ணியிருந்தாலோ இல்லை கம்பெனியோடைய முதலாளியையோ ப்ரொப்பரேட்டர்ஸையோ சீனியர் எம்ப்ளாயீஸையோ எங்கேயாவது ப்ராசிக்யூஷனில் அவங்க மாட்டின்ட்டாங்கன்னா கூட இந்த ஏஇஓ ஃபெசிலிட்டியை கொடுக்கறதுக்கு நிச்சயமாக யோசனை செய்வாங்க. இப்போ இந்த ஏஇஓ சர்டிஃபிகேட்டு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன மாதிரி கேட்டகரி இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் 4 கேட்டகரி இருக்குது. T1, T2, T3, LO.